அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அடியார்களான நம்மீது கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் அன்பின் வெளிப்பாடாக அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பேருபகாரம் என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களின் நன்மைகள் மிக பிரம்மாண்டதாக அமைத்து தருகின்றான். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்கின்ற போது அதற்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்பது எண்ணிலடங்காததாக அமைந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு 5 காரியங்கள், மிகச்சிறிய விஷயங்கள், அதை செய்கின்ற போது அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள், அதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கச் செல்லுகின்ற போது சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி என்ற அத்தியாயத்தை ஓதிவிட்டு உறங்குகின்ற போது அல்லாஹு தஆலா நமக்கான கபருடைய வேதனையை விட்டு நம்மை பாதுகாக்கின்றான். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் தொழுகைகளில் பருளுடைய தொழுகையை முடித்துவிட்டு 3 முறை ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற போது அந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதால் மிக இலகுவாக முறையில் நாம் செய்யக்கூடிய காரியத்தால் சுவனம் நமக்காக உறுதி செய்யப்படுகின்றது. மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஓதி வருவதால் ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனை ஓதிய நன்மையை அது நமக்கு பெற்றுத் தருகின்றது. நான்காவது, ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று 100 முறை நாம் சொல்லி வருவதால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் கடலின் நுரைகள் அளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றான் என்பதாக பெருமானார் சொன்ன வாக்கியங்கள் ஹதீதுகளுடைய வார்த்தைகளில் அமைந்திருக்கின்றது. ஐந்தாவதாக, ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், இறைவா நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று 7 முறை நாம் சொல்லி வருவதால் நம்மை நரகத்தின் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்பதாக பெருமானாரின் வார்த்தைகளின் மூலம் நாம் அறிய முடிகின்றது. சிறிய சிறிய விஷயங்கள், சிறிய சிறிய அமல்கள் நம்முடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனம் செல்லக்கூடிய உயரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது. இது போன்ற அமல்களை ஒவ்வொரு நாளும் வளமையாக செய்வோம். சுவனத்தின் உரியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.